Hi guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் பார்க்குற பேக்ரவுண்ட் இதெல்லாம் நாங்கள் எந்த ஆப் மூலியமாக பண்ணுறோன்னு பார்க்கலாம். இது விண்டோஸ் 10லலாம் எப்போவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும். இதுவே வேறு விண்டோஸ் 7 அந்தமாரி இருந்தால் வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணணும். இப்போ நம்ம ஆப்புக்குள்ளே போனால் இந்த ஆப் பேர் 3D Paint. பாருங்க, மார்க்கர், பென், பிரஷ், வாட்டர் கலர் பிரஷ், பிக்சல் பென், பென்சில், எரேசர், crayon, ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே வச்சு தான் மோஸ்ட்லி நாங்கள் எடிட்டிங் பண்ணுவோம். இது ஃபில் வித் கலர். ஓகே, இப்போ 2D ஷேப்ஸ் போகலாம். ஷேப்ஸ், சர்க்கிள், இந்த கொஷின் மார்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணலாம் அந்தமாரி இதெல்லாம் இருக்கும். இதில் வந்து MS பெயிண்ட்லேருந்து பார்த்தா நிறைய ஷேப்ஸே இதில் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்கும். இதை கொடுத்தா இன்னொரு இது வரும். ஓகே, இந்த லைன் இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். குட்டி ஆக்கிக்கலாம். எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இப்போ கர்வ் லைன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்படி இப்படி டைப்ஸில் இருக்கும். மாரி ஒரு ட்ராக் பண்ணிட்டு இந்த டாட்ஸை எப்படி இருக்கா அந்த ஷேப்பில் வரும். இப்படி இருக்கலாம். ஷேப்ஸில் பண்ணலாம். இப்போ 3D பெயிண்ட் ஷேப்ஸுக்கு போனால் 3D ஷேப்ஸில் வரும். கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணலாம். பாருங்கள், மூவ் பண்ணிக்கலாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு. இது வந்து பேஜுக்குள்ளே போகும். பாருங்கள், பேஜுக்குள்ளே கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த மவுஸு வந்து டச் பண்ணிக்கினே ட்ராக் பண்ணால் உள்ளே போகும், வெளியே வரும். ஓகே, ஹியூமன்ஸ் தான் இருக்கும். ஹியூமன்ஸ் இது டர்ன் பண்ணிக்கலாம். இப்படி டர்ன் பண்ணலாம். இப்படி ரொட்டேட் கட் பண்ணலாம். நிறைய இருக்குது. டாக் இருக்குது, கேட் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. போய் ஸ்டார் இருக்குது. இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணால் இந்த க்யூப்லேயே இது வாங்கும். இதை எந்த சைடு வேணால் தள்ளிக்கலாம். நான் ரொட்டேட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நிறைய இது வரும். ஓகே, இது வெளியே கூட போட்டுக்கலாம், உள்ளே தான் போகணும். டெக்ஸ்ட் இங்கே இது போய் கிளிக் பண்ணிட்டு இதை எழுதிட்டு என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான இதில் இருக்குது. சைஸு, போல்டு, கேப்ஸு,
இப்போ எஃபெக்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ஸ் பாருங்கள் நிறையா இருக்குது. கேன்வாஸ் இது பேஜை ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேஷன் ஸ்பேஸ்க்கு எதுவும் இருக்காது, பேஜே இருக்காது. ஓகே, இப்போ இந்த 3D வியூ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது அப்படியே வாங்க திருப்பி அதே கொடுத்தா நார்மல் ஆகிடும். இப்போ மேஜிக் செலக்ட்னா இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் இப்படி கிளிக் வரைஞ்சிட்டு டன் கொடுத்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கணும். டன் கொடுத்துட்டிங்கன்னா அதை அந்த இடத்த ஒட்டி இதை நோக்க முடியும். இந்த ஆப்பு தான் நாங்கள் எப்போவுமே இதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். இது சாதா MS பெயிண்டோட பெஸ்ட்டு ஆப். இதோ இங்கே ரீடும் இருக்கும், எல்லாம் இருக்கும். சைஸ் இருக்கும், பேஜோட சைஸ் ப்ளஸ் கொடுக்கலாம். இந்த மோர் ஆப்ஷன்ஸ்லாம் அண்டூ, ரீடு, பேஸ்ட்டு, கேன்வாஸ் ஆப்ஷன்ஸ், ஷோ இன்ஸ்டலேஷன் கண்ட்ரோல், ரீசெட் வியூஸ், டேக் ஸ்க்ரீன்ஷாட் இந்தமாரி இருக்கும். டாப் பண்ணிங்கன்னா பேஜை டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3D பெயிண்ட் அப்படின்ற ஆப்பை ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்து இதுக்கு அடுத்த இதில் பார்க்கலாம். பாய்.